கால வேளையில நாம் எல்லாரும் எழுந்து நின்று அந்த வானத்தை இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நமக்கு சமாதானத்தை தரும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. உன்னதத்தின் தேவனை நாம் ஆராதிப்போமாக. நீதியின் ராஜாவை நாம் ஆராதிப்போமாக. நமக்கு உதவி செய்யும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. அந்த பெரிய தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்மை கைவிடாத தேவனை நாம் ஆராதிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்மை காண்கிற தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவரே பெரிய தேவன், அவரே சர்வ வல்லமையுள்ளவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, இந்த கால வேளையில கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. அவரே நமக்கு உதவி செய்கிறார். அவரே நமக்கு எபெனேசராய் இருக்கிறார். என் ஜனமே, எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். திட்டமானதாயிரு. கர்த்தருடைய அவருடைய நாமத்தை நீ உயர்த்தி கொண்டே இரு. அப்பொழுது அவர் நம்மளை உயர்த்துவார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவர் பேசுகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை நாம் ஜீவனோடு நாம் ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை நாம் உயிரோடு ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் மன மகிழ்ச்சியுடன் நீ காணப்படுவாயாக. ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும்படியாக நம் தேவன் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே விடுவிக்கிற தேவன். அவரே விடுவிக்கிற தேவன். அவரே விடுவிக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். அவரை நோக்கி ஒரு விடாமுயற்சியோடு, நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் நீ தேவனை ஆராதிப்பாயாக. அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியுடன் உண்மையுடன் நாம் தொழுது கொள்வோமாக. அல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில ஒருவராகிலும் அங்கும் அங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கூப்பிடுவோமாக. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஓ சிக்கட்ட கத்துற பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றுவே. பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. உன்னதத்தின் ஆவியினால் உன்னை நிரப்புவார். வாயை விரிவாய் தரப்போது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சினாங்களே உன்னதத்தினாலே. ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சினாங்களே உன்னதத்தினாலே. உந்தன் பக்தர் உள்ளது ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சினாங்களே. ஒரு பத்துடா வடக்குது டோக்குது வடக்குதுடா வடக்குதுடா. நீ நேசிக்கிறதான என் பிள்ளையை ஒரு பத்துடா வடக்குது டோக்குது வடக்குதுடா வடக்குதுடா. பரிசுத்த சிந்தையோடு காணப்படு. ஒரு பத்துடா வடக்குது டோக்குது வடக்குதுடா வடக்குதுடா. உன் இருதயத்தின் ஆழங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பத்துடா வடக்குது டோக்குது வடக்குதுடா
எனக்கு பரிசுத்த சிந்தையோடு காணப்படு ஒரு நான் பரிசுத்த ஒரு ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் ஒரு உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சுகட்டகதுரபகதுடபடகதுடமனதுரபகதிடா தி சுகட்டகதுராதுரபகதுடா. ஹல்லேலூயா. சகல்லகதுரமனதுரபகதிடோ. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவோமாக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நலப்படுவாயாக. ஹல்லேலூயா. சகல்லகதுரபகதுடபடகதுடமனதுரபகதுடா சகல்லகதுடமனதுரபகதுடா. ஆண்டவரே வல்லவர் வல்லவர். ஓ சுகட்டகதுரபகதுடபகதுடா. ஹல்லேலூயா. சகல்லகதுடமனதுரபகதுடா. ஆண்டவரே சிக்கட்டகதுடபகதுடபடகதுடோதுடபகதுடா. ஆண்டவரே சிக்கட்டகதுடபகதுடபடகதுடோதுடபகதுடா. ஆண்டவரே சிக்கட்டகதுடபகதுடபகதுடோதுடபகதுடா. தி சிக்கட்டகதுடபகதுடா. என் ஜனமே, என் சமூகத்திலே நீ அக்கிரம சிந்தையோடு நீ காணப்படுவது என்ன? சிக்கட்டகதுடபகதுடா. நீ அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தால் நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். நீ என் சமூகத்தில் அக்கிரமி சிந்தையோடு நீ காணப்படுவது என்ன? என் பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக எனக்கு முன்பாக காணப்படு. நான் பரிசுத்தராயிருக்கிறேன். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரு. நானே பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன். இந்த கால வேளையின் சமூகத்தில் பரிசுத்த சிந்தையோடு காணப்படுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் ஆக்கிரம சிந்தையோடு நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதை இப்பொழுது அகற்றிவிடு. ஹல்லேலூயா. 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 வல்லம 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 வல்லம. ஆண்டவரே, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி பார். சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், 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 காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஒரு பத்துடா
நேசிக்கிறதான என் பிள்ளையை ஒரு வருத்தத்தோடு உன் பாரங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். ஒரு உன் பாரங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் இறக்கிவை. ஒரு உனக்கு நிம்மதியையும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் உனக்கு தருவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏதோ நீ பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று ஆவியானவர் பேசுகிறார். யாரோ ஒருவருக்கு நீ பாரத்தை சுமக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீ பாரத்தோடு காணப்படுவது என்ன? உன் பாரத்தை கர்த்தரிடம் இறக்கி வை. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருவரும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இப்பொழுதே கர்த்தரிடம் உன் பாரத்தை இறக்கி வை. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நீ கலங்க வேண்டாம். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். சுகட்டகத்துற பக்கத்துடா அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷிபாலா ரிபகத்திடாபாலகடா ஸ்ரீகடாபாலத்திடா அவைகளெல்லாம் நின்று கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஷபாலா கட்டரா என ரிபகத்திடாபாலகடா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் நின்று விடுவிக்கனின் தேவன் வல்லமையுள்ளவர். ஓ சிக்கட்டக்கத்துடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி நாம் கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோமாக. அவரே உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆராதனை பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே நீ விடுவிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விடுவிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விடுவிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விடுவிக்கப்படுவாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சிக்கட்டக்கத்துடா. ஹல்லேலூயா. 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 ஷகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அழுகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன்
திரு ரத்தத்தால் அலைகளின் பிடியில் நின்று ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் உன்னை விடுவிக்கிறது ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் உன்னை விடுவிக்கிறது இப்பொழுது ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் விடுவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமுள்ள ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பாக எந்த தீய கிரியைகளுக்கும் இடமில்லை ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் விடுவிக்கிற வல்லமை ரத்தம் ஜெயம் விடுவிக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ஓ மகிமை மகிமை கரங்களை தட்டி தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவின் ரத்தத்தை நாம் மேன்மைப்படுத்துவோமாக அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நாவல சொல்லும் பொழுது உனக்குள் இருக்கிற இருளான அந்தகாரத்தின் கிரியைகள் இப்பொழுது நீங்கி போகிறது ஹல்லேலூயா உனக்குள்ள தீய சுபாவங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள வரும்போது அந்த தீய சுபாவங்கள் நீங்கி போகிறது இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நீ தரித்துக் கொள்வாய் தி சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்லமை 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 ஆமென் ஓ சிக்கட்டக்கத்துற பக்கத்திடா ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழுகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் விசுவாசத்தோடு உச்சரிப்போம். பிடியில் நின்று ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மகிமை. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு என் கிறிஸ்துவின் தேவனே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என் ராஜாவே இயேசு நீ பெரிய கிறிஸ்துவின் தேவன் ரத்தம் ஜெயம் என் தேவனே நீ பெரிய தேவன் ரத்தம் ஜெயம் நீ பெரியவர் இயேசு கிறிஸ்துவின் எல்லா ரத்தம் ஜெயம் பாவப்பிடியிலிருந்து நீக்கிற தேவன் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கீங்க இயேசு ஓ ஸ்ரீகாட்டகதரகத்திடா ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம்
ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் தொடர்ந்து சொல்லு ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஹalleluya கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சகடகதரபகதுடா ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே நீர் என் தேவன் ஹalleluya ஹalleluya சகடகதரபகதுடபலகதுடபகதுடா ஆண்டவரே சகடகதரபகதுடா ஆண்டவரே சகடகதரபகதுடா ஹalleluya ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நீ நிரப்பப்படு அவர் உன்னை விடுவிப்பார் உன்னை பலத்தினாலும் உன்னை பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என் ஜனமே தேவ ஆவியை நிரப்பப்பட்டுக் கொண்டே இரு அவர் உன்னை விடுவிப்பார் நீ சிகட்டகதுரபகதுடா உனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் அழியட்டும் நீ கிறிஸ்துவை தரித்துக்கொள் ஹalleluya 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 வல்லமை 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சுகட்டகதுரபகதுடா ஹalleluya ஹalleluya அவே சகடகதுரபகதுடா என் ஜனமே என் சமூகத்தில் நீ மௌனமா இருப்பது என்ன உன் இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருப்பதை உன் இருதயத்தை இந்த வேளையில் நான் காண்கிறேன் உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையாய் காணப்படாததாய் இருப்பது என்ன உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையாய் காணப்படட்டும் இந்த கால வேளையில நீ உன் பாவங்களை அறிக்கை செய் நீ அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும் என்னுடைய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக ஹல்லேலூயா ஆவியானவர் எச்சரிக்கிறார் உன் இருதயம் திருக்குள்ளது மகா கேடு உள்ளதா இருக்கிறது என்று அவருக்கு முன்பாக நம் இருதயம் செம்மையாய் காணப்படட்டும் என் ஜனமே இப்பொழுது உன் பாவங்களை அறிக்கை செய் அதை விட்டுவிடு அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய் ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர சத்தம் உயரட்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அனுபவம் உனக்குள்ள இருக்க சோர்வுகளும் பலவீனங்களும் நீங்கி விலகி ஓடிவிடும் என் தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நீ சொல்லு அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உனக்கு பலமாய் உனக்குள்ள இறங்குவார் ஹல்லேலூயா அவருடைய ஒளியில் இருக்கிற நன்மையினாலும் வரங்களினாலும் உன்னை நிரப்புவார் வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார் ஹல்லேலூயா
சுகதகதுரபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை உனக்கு தருவார். ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா ஒரு மன மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை இந்த வேளையில் நீ தரித்துக்கொள். சலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சுகதகதுரபகதுடா. விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து 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 ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு சரீரங்களும் கர்த்தாவே நீங்க இறங்குங்க. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் தொடுவதாக. ஹல்லேலூயா. உம் தாளும் புகழால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தாளும் புகழால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் ஆண்டு உண்மை தவிர யாரும் இல்லப்பா என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீ ஒருவரே. உம்மை அன்று யாரும் இல்லை பூமியில் யாரும் இல்லப்பா என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை. கண்களை மூடி ஆராதிப்போம். அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு என்னை நேசிக்கிறதானே என் பிள்ளையை, உன்னை நித்தமும் வழிநடத்தின என்னை நீயோ மறந்து விட்டாய். ஒரு நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யார் யார் உன்னை மறந்தாலும் நம் தேவன் உன்னை அழைத்தாரே, அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை மறப்பதில்லை. உன்னை மறப்பதில்லை. உன் நினைவாயிருக்கிறார். உன் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிலப்படை. ஹல்லேலூயா. உன்னை தாங்கும்படியாக, உன்னை வழி நடத்த முடியாய், உனக்கு ஜெயத்தை தர முடியாய் என் ராஜாதி ராஜா உனக்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுகதகதகதகதகதா. சிவா
ரிபக்கத்திரா பலகடா. ஷிரோ, உன்னை புரிந்து கொள்ளுகிற கர்த்தர் நானே. ஷிபோ ரபக்கத்திரா கடபலத்திடா. என்னுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இனி தேடியும் அதை நீ காணாதிருப்பாய். ஷபா ரிபிகத்திர கடபலத்திடா. ஷபாலா ரிபிகத்திர கடபலத்திடா. உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் நானே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஹalleluya. Hallelujah. ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யார் யார் நம்மளை கைவிட்டாலும் நம்முடைய தேவன் கைவிடுவதில்லை. தேவன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. யார் யார் நம்மை மறந்தாலும் நம்முடைய தேவன் மறப்பதில்லை. நம்முடைய நினைவாய் இருக்கிறார் என் ஜனமே. அவர் உனக்குள்ள இருந்து வழி நடத்துகிறார். நம்ம எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? உலகத்தில் உள்ளவனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசி. உன் நாவினால அறிக்கை செய். நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. அப்படி சமூகத்தில் எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த கால வேளையில் நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு பெரிய காரியமா இருக்கலாம் உன்னுடைய பிரச்சனை. தேவனுக்கு முன்பாக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு தூசியாக ஒரு புள்ளியாக இருக்கிறது. உன் பாரத்தை கர்த்தரிடம் நீ இறக்கி வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்தி கொள்வார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். மகனே மகளே என்னிடம் வா என்று. உன்னை நோக்கி இந்த கால வேளையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, நீர் என்னுடையவன், நீர் என்னுடையவள் என்று அவர் அழைக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை. நாம் அவருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை. நீ மனமகிழ்ச்சியோடு காணப்படு. நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். நமக்காக கல்வாரி சிலுவையில இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தாரே. அந்த கல்வாரி சிலுவையில் எத்தனை வேதனைகள்! முள்மூடி சூடினோராய் அடிக்கிறாங்க. ரத்தம் பாருங்க, ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். ஆனா நாம் பாவம் செய்தோம், அவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தோம். நாம் இந்த கல்வாரி சிலுவை மர தண்டனையை நாம் அடைய வேண்டிய அவர் என் ஜனமே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி பார்க்கிறாயா? இந்த கல்வாரி சிலுவையை நீ நோக்கி பார்க்கிறாயா? நீ அவரை பார்த்தா போதும் உன் முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நீ பார். அவர் எல்லாம் கவலைகளையும் பாரங்களையும் நீக்குகிற தேவன். பாவ சாபங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து.
இந்த வேளையை நோக்கி அவரை நோக்கி நீ பார்ப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நீங்க உங்க பாவங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீங்களா? அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொருவரும் நாம் அறிக்கை செய்வோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நீ அறிக்கை செய். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியுங்க. நாம் ஏதாவது நம்ம விளையாட்டு கூட நம்ம பேசியிருப்போம். வார்த்தையினால பாவம் இல்லாமல் போகாது. எப்படிப்பட்ட ஆட்களுக்கும் பாவம் இல்லை என்போமானால் பாருங்க, அப்படி வேதம் சொல்லுது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை, என் குறைகளை மன்னிங்க. எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உனக்கு முன்பாக, ஒவ்வொருவருக்கும் முன்பாக அந்த சிந்தப்பட்ட ரத்தம் நின்று கொண்டு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் பாவங்களை நீ அறிக்கை செய். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ அறிக்கை செய். நீ அறிக்கை செய்யும் போது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உன்னை அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு நன்மையை உண்டாகும். இந்த பரிசுத்த பந்தியில நீ அபாத்திரமாய் நீ கலந்து கொள்ள வேண்டாம். யூதாசை நீ நினைத்துக்கொள். அபாத்திரமாக அவன் இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொண்டது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான். அவன் செத்து போனான், நாண்டு கொண்டு கொடல் சரிந்து செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தது என்று இந்த நிச்சயம் உனக்கு இருக்குமானால் இந்த பரிசுத்த பந்திக்கு நீ தகுதியானவள், நீ தகுதியானவன். சற்று நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, யாராயிலும் நான் சொல்லியிருப்பேன், நான் பிள்ளைகளை சத்தம் போட்டிருப்பேன், என் தாய் தகப்பனை நான் ஏதாகிலும் தகாத விதமா பேசியிருப்பேன். நீங்க எனக்கு மன்னியுங்க. பாவம் என்பது நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அது செய்யாமல் போனாலும் பாவம்தான். நீ அறிக்கை செய். இயேசுவின் ரத்தம் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. நீ அறிக்கை செய்ய செய்ய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. யாரும் முழித்து பார்க்க வேண்டாம், அங்கும் எங்கும் போகக்கூடாது. கண்களை மூடி அவரை நோக்கி நீ பார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவிதாம் என்று இந்த பரிசுத்த பந்தியை நீ தட்டி கழிக்க வேண்டாம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். நம்முடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கவே இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமார் என்று பாராமல் நமக்காக தந்தாரே. தேவனுடைய அன்பு உனக்குள்ள எந்த அளவுக்கு பொங்கி வழிகிறது. இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார். பிதாவாகிய தேவனுடைய அன்பை நோக்கி பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள வந்துட்டா எல்லா காரியங்களும் ஜெயத்தை உனக்கு தருவார். கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் இருப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. நான் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை உலையான சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மளை மீட்டு எடுத்தது. என் ஜனமே,
இயேசு கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருந்தா நீ எதற்கு நீ பயப்பட மாட்டாய். பயப்படுகிறவன் பூர்ணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். பயம் வேதனை உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்படும்படியாய் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பாதுகாப்பையும் நன்மையும் தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள வரட்டும். நான் பாவி ஆண்டவரே, எதற்கு நான் தகுதியானவன், தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, தகுதி இல்லாதவள், உம்முடைய ரத்தம் ஒரு விசை இந்த வேளையில் கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று நீ சொல்லுவாயா? அல்லேலூயா. நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. இந்த பரிசுத்த பந்தி 2 செய்யும். 1 நன்மை ஆசீர்வாதத்தை தரும். அறிக்கை செய்து ஒரு பயத்தோடு பரிசுத்தத்தோடு வந்து பரிசுத்தம் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்மளை பரிசுத்தமாக்குறார். நன்மை ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகும். இன்னொன்று, 2வது அபாத்திரமாய் எடுத்தால் மரணத்தை கொண்டு வரும். 2 செய்யும். ஆகவே இந்த யூதாசை நினைத்துக் கொள்வோமாக. ஆண்டவரே, எனக்கு என் பாவங்களை கழுவி சுத்திகரிங்க. எனக்கு நன்மை ஆசீர்வாதம் மட்டும்தான் என் ஜீவியத்தில் என் குடும்பங்களில் நடக்கணும். சொல்லுவாயா? அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். அல்லேலூயா. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். தொடர்ந்து அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். கரை நீக்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கரை நீக்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறு கல்வாரி வந்திட்டேனான். என் ஜனமே, நீ அறிக்கை செய்த அத்தனை பாவங்களையும் கடலுக்கு அடியிலே போட்டு விட்டார். ஆகவே நீ உற்சாகத்துடன் தேவ சமூகத்துல நீ கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்ல. பக்கத்துடா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. என் பாவங்களை உடைய பரிசுத்தமான ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிப்பதற்காக நன்றி. ஓ மகிமை, நன்றி அப்பா. பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. சிக்கட்டக்கத்துடா தடபக்கத்துடா. ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்தில் நின்று நான் பாவியான மனுஷன் என்று சொன்ன போது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஷிபோ ரிபக்கத்திரபலகடபலத்திடா. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல உறைந்த மழையை போல மாற்றுகிற கர்த்தர் நானே. ஷபா ரிபக்கத்திரபலகடபலத்திடா. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்னுடைய முதுகுக்கு பின்பாக ஆழமான கடலிலே எரிந்து விட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிக்கட்டக்கத்துடா பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நீ அறிக்கை செய்த சகல பாவங்களையும் அவர் கழுவி பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை
வலது கரத்தை அசைத்து வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். வலது கரத்தை அசைத்து பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியை கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை இன்னும் கர்த்தாவே, மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, தொடர்ந்து உடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.